இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் 40% குறைவாக அப்ரூவல் ரேட்டிங் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் 2 பேர் தான். அதுல ஒருத்தர் நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர். கடைசி அம்பு எரிஞ்சு பாச்சாதுங்கய்யா. கடைசி அம்பு எய்தும் மோடி அவர்களை எதுவும் செய்ய முடியாத காரணத்தினால ஒரு பிஞ்சு போன பழைய செருப்பை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அம்பு எரிஞ்சாச்சு, கத்தி எரிஞ்சு பார்த்தாச்சு, வேல் எரிஞ்சு பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப ஒண்ணுமே இல்லை. இப்ப என்ன யோசிக்கிறாங்க? எல்லா ஆயுதமும் போயிருச்சு. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மோடி ஐயாவை எதிர்த்து அரசியல் பண்ணோம்னா இவங்க என்ன பண்றாங்க? தாத்தா காலத்துல கழட்டி வச்ச பிஞ்சு போன செருப்பை தூக்கிட்டு வாயா அப்படி. அந்த பிஞ்சு போன செருப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதான் வடக்கு தெற்கு என்கின்ற பிஞ்சு போன செருப்பு. அது 1960 கழட்டி வீசிட்டார் அண்ணாதுரை அவர்கள். நமக்கு வேண்டாம், இந்த பிஞ்சு போன செருப்பு எனக்கு வேண்டாம் என்று வீசப்பட்ட ஒரு பிஞ்சு போன செருப்பை இன்னைக்கு மறுபடியும் தூக்கி கொண்டு வந்து வடக்கு தெற்கு என்று கிளம்பி இருக்கின்றாங்க. இன்னைக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிதி பகிர்வு குறைவா கொடுக்கறீங்க அப்படிங்கிற அந்த பிஞ்சு போன வடக்கு தெற்கு செருப்பை தூக்கிட்டு வர்றாங்க. ஐயா, இதை எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ண வேண்டியது ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடமை. நம்ம தேர்தல் இது பாதிக்க போவது கிடையாது, மக்களுக்கு இது தெரியும் பொய். ஆனால் 2024 நம்முடைய வேலை என்னன்னாங்க ஐயா, இந்த வடக்கு தெற்கு என்று சொல்லக்கூடிய அந்த பிரிவினைவாதிகளுடைய கடைசி தேர்தலாக 2024 இருக்க வேண்டும். அதற்காக ரொம்ப அக்ரெசிவாக, ரொம்ப நுணுக்கமாக மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேச்சின் மூலமாக அந்த நுணுக்கத்தை கொண்டு வந்துருவாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், நீங்க தான் ஃபீல்ட் ஆர்மி. இவங்க ஹெலிகாப்டர்ல வந்து பாம்பு போடலாம், விமானப்படையை கொண்டு வந்து பாம்பு போடலாம். ஆனா இங்க இருக்கக்கூடிய நீங்கள் தான் வீடு வீட்டுக்கு ஏற போறீங்க, வீட்டுக்குள்ள போக போறீங்க, மக்கள்கிட்ட உட்கார போறீங்க, டீ கடையில பேச போறீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய குழுக்கள் இதை பேசும். இதை மட்டும் ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஆசைங்க. ஐயா, 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பொழுது மோடி ஐயா குஜராத்தினுடைய முதலமைச்சர். மோடி ஐயா குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது பல இடத்துல சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு நிதி பகிர்வு சரியாக பண்ணுவது கிடையாது, மாநில அரசுக்கு நிதி கொடுப்பது கிடையாது, குறிப்பாக காங்கிரஸ் சார்ந்த அரசாங்கத்திற்கு மட்டுமே நிதி கொடுக்கிறீங்க, எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பதில்லை என்று மோடி ஐயா வச்ச குற்றச்சாட்டு. 2004 காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும் பொழுது பினான்ஸ் கமிஷனுடைய ஒப்புதல்ல நிதி பகிர்வு, ஒரு மத்திய அரசு பணத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணி திரும்ப மாநில அரசு கொடுக்கக்கூடிய பணம் நிதி பகிர்வு பார்த்தீங்கன்னா விழுக்காடு சதவீதத்தில் 30.5 விழுக்காடாக இருந்துச்சு ஐயா. 30%. 30.5 விழுக்காடு மாநிலங்களுக்கும் மிச்ச பணம் மத்திய அரசு தன்னுடைய செலவுக்கும் பயன்படுத்தலாம். காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆட்சியிலிருந்து 30.5% இருந்ததை வெறும் 32% உயர்த்திட்டு போனாங்க. நீங்க நல்லா கவனிக்கணும் ஐயா. 2004 14 வரை காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் 30.5 32 உயர்த்திட்டு ஆட்சி விட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு வாய் பேசாம திமுக உள்ள உட்கார்ந்து இருக்கு. நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் நிதி பகிர்வு 32% இருந்ததை 42% உயர்த்தி இருக்கிறது. இது மக்களுக்கு போய் சேரணுங்க ஐயா, இது மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு மோடி ஐயாவை பொறுத்தவரை மத்திய அரசிலிருந்து மாநிலங்களை நோக்கி மாநிலங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை கொஞ்சம் கூட குறைவில்லாம கொடுக்கிறோம் ஐயா. நிதி பகிர்வு குறிப்பாக காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கும் நம்முடைய 10 ஆண்டுகளுக்கும் நம்முடைய நிதி பகிர்வு டாக்ஸேஷன் கலெக்ட் பண்ணதை ஸ்டேட் கொடுத்தது தமிழகத்திற்கு 192 விழுக்காடு அதிகமாக கொடுத்திருக்கின்றோம். காங்கிரஸ் காலத்தில் எவ்வளவு கொடுத்தாங்க? இப்ப 192% அதிகமாக கொடுத்திருக்கின்றோம். மாநிலங்களுக்கு மத்திய அரசு செய்திருக்கக்கூடிய நிதி உதவி 10 ஆண்டுகள் காங்கிரஸ் காலத்தை விட 10 ஆண்டுகள் மோடி காலத்தில் 300 விழுக்காடு அதிகமாக கொடுத்திருக்கோம். 300% ரைஸ். இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு வருங்க ஐயா. இதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இந்த வடக்கு தெற்குன்னு பேசுறவங்க, ஆமாம் நாம் நிதி கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுல உண்மை இருக்கு. யாருக்கு நிதி கொடுக்கலைன்னா கோபாலபுர குடும்பத்துக்கு கொடுக்கல. இவனுங்க கொள்ளையடிப்பதற்காக நாம் பணம் கொடுக்கவில்லை. இவங்களுக்கு கொடுத்த 10,000 கோடி நீ வச்சுக்க, 5,000 கோடி கொள்ளையடி, 5,000 கோடி மக்களுக்கு கொடுக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு கோபாலபுரத்தினுடைய குடும்பம் சொன்னால் நாங்கள் குற்றவாளிகள் என்று ஒப்புக்கொள்கின்றோம். ஆனா மக்களுக்கு நேரடியாக நாம் நிதி கொடுத்திருக்கின்றோம். தமிழக அரசுக்கும் எங்கெல்லாம் கொடுக்க வேண்டுமோ கொடுத்திருக்கின்றோம். இதுவரை இந்திய சரித்திரத்தில் ஒரு மாநிலத்திற்கு கிடைக்காத அளவுக்கு நிதி நம்முடைய மோடி ஐயா அவர்கள் 10 ஆண்டுல கொடுத்தது உண்மைங்க ஐயா.